Hey guys, hey guys, hey guys, hey guys, welcome to Hey guys, இன்னைக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ஸ்பிரிட் படத்துல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன்னா வந்து இது ஒரு பிரபாஸ் படம். அதுக்கப்புறம் வந்து டான் லீ அவர்கள் வந்து இந்த படத்துல வில்லன் கேரக்டர் பண்றாருன்ற மாதிரி சொல்றாங்க. அது அவருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ வந்து பயங்கரமான எதிர்பார்ப்புகள் இருக்கு எனக்கு பர்சனலா. ஸோ இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. அதில் ரியாக்ஷன் முடிச்சுட்டு பேசலாம். ஸோ எதுக்கு வெயிட் பண்ணணும், வாங்க ரியாக்ட் பண்ணிடலாம். எவன்டா இவன்? புது என்ட்ரி. இது உன் பெரட் கிரவுண்ட் இல்ல, வாக் ஃபாஸ்ட். சார் ஐபிஎஸ் ஆஃபீஸர் சார், அகாடமி டாப்பர். இந்த ஆல்பபெட்ஸ் இருக்காது, ஒன்லி நம்பர்ஸ். இவருக்கு அந்த பிளாக் ஸ்லேட் கொடுங்க. டீடைல்ஸ் எழுதி லெஃப்ட் ரைட் சென்டர் எல்லா ஆங்கிளையும் போட்டோ எடுங்க. பிரகாஷ் சார் வாய்ஸ் சார் அது. அவன் இவெல்லாம் எதுக்கு சார்? கொஞ்சம் டெக்கரம் மெயின்டைன் பண்ணுங்க ப்ளீஸ். இவரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். யூனிஃபார்ம் இருந்தாலும் இல்லைனாலும் பிஹேவியர்ல மாற்றம் இருக்காதான். கான்டாக்ட் இஷ்யூஸ்னால ஒரு தடவை டெர்மினேட் ஆயிருக்கான். இப்போ இந்த கைதி யூனிஃபார்ம்ல எப்படி பிஹேவ் பண்றான்னு பாப்போம். கைதி யூனிஃபார்ம் எதுக்கு சார்? இது விமன் பீரியட் தானே. Shut up. I hate civilian costumes in my compound. It has to be either khaki or kaidis. இவன் துணி அவர்த்து மெடிக்கல் டெஸ்ட் கணக்குங்க. மிஸ்டர் சூப்பரிண்டென்டென்ட், எனக்கு சின்ன வயசுல இருந்த ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. What? Right from my childhood, I just have one bad habit. ஓகே, வீடியோ பார்த்தாச்சுங்க. இது வந்து அனிமல் படம் இருக்குல்ல, அனிமல்கே வந்து இதே மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு டைட்டில் அனௌன்ஸ் பண்ண நினைக்கிறேன். அதுக்குமே வந்து அவர் டைலாக் பேசிட்டே இருப்பாங்க. அந்த வாய்ஸ் ஓவர் மட்டுமே கேட்கும், கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட்ஸும் பின்னாடி கேட்கும். அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. அதே ஸ்டைலில் தான் இதையுமே கிரியேட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது அந்த பிரகாஷ் ராஜ் சாரோட வாய்ஸ் ஓவர். இப்போ பிரபாஸ் சார் வந்து ஒரு காப்புன்றது இல்லையே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்போது ரிமாண்டில் இருக்காரு. அதையும் இதிலே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலாக இந்த படத்து மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்க. ஏன் சொல்கிறேன்னா, டான் லீ எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவரோட படங்கள் வந்து ட்ரெயின் டு புசன் ஒரு படம் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து த கேங்ஸ்டர் த காப் த டெவில்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருப்பாரு. ஒரு சைக்கோ கில்லர் இருப்பார் அந்த படத்தில். அவரை பார்க்கும்போது கூட நமக்கு அவ்வளோ பெருசாக பயம் இருக்காது. பட் இவர் வந்து ஒரு கேங்ஸ்டராக இருப்பார். இவரை பார்க்கும்போது சில சீன்ஸில் வந்து நமக்கே பயம் வரும். ஸோ அந்த மாதிரி இருப்பார் ஆள். எனக்கு வந்து சந்தீப் ரெட்டி வாங்கா சாரோட அந்த ஃபிலிம் மேக்கிங் வந்து எனக்கு பர்சனலாக பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. பட் இந்த படத்து மேலே எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்க காரணம் வந்து பிரபாஸ் சார் தான். ஓகேங்களா, எனக்கு இப்போ அனிமலே எடுத்துக்கோங்க. அனிமல் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு குப்பை படம். ஓகேங்களா, நான் வந்து இப்போது அது ஒரு தனி பாலிவுட் ஃபிலிமாக பார்த்து பாலிவுட் சினிமா கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இட்ஸ் அ குட் ஃபிலிம். அதே சமயம் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த தமிழ் படங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது குப்பை படம் தான் அனிமல். ஓகேங்களா, எனக்கு பிரபாஸ் சார் வந்து ஏன்னு தெரியல, எனக்கு மட்டுமா நிறைய பேருக்கு இந்த ஃபீல் இருக்கான்னு தெரியல, அவர் என்ன படம்லாம் பிடிச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சலார் படமாக எடுத்துக்கோங்களேன். அதில் அந்த ப்ரீ இன்டர்வல் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் ஓடி வருவான். பிரபாஸ் வந்து இப்படி பிடிச்சி அவனை இப்படி தூக்கி வைப்பார். கையில் தூக்கி வச்சுட்டு அவர் அப்படியே கண்ணாடியை போடுவார். இப்படி செம்மையாக இருக்கும். எனக்கு அந்த இடத்துல வந்து வேறு ஏதாவது ஹீரோஸ் அதை பண்ணியிருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக கலாச்சிருப்பேன். என்னடா இது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி செட் ஆகலையே, ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்கும். பட் பிரபாஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி புல்லரிக்குது. அவர் இந்த மாஸ்ன்ற பேரில் பண்ணுற எல்லா விஷயமும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு இந்த படம் மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வளர வச்சிருக்கு. என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆயிடா இன்னும் டீசர் ட்ரெயிலெலாம் வரும்போது நிறைய விஷயங்கள் பேசலாம். இதில் வீடியோ பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். தட்ஸ் இட்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டு லைக், சப்ஸ்கிரைப், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.